தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வாரம் தமிழ் டெக் செய்திகளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இதன் முதல் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால்பை இப்போ வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துருக்காரு. இது கிட்டத்தட்ட ப்ரெடிக்ஷன் கிடையாது, இதுதான் நடக்க போகுது அப்படின்றத போல நம்மளும் பல நியூஸாக வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதே விஷயத்தை தான் அவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வரக்கூடிய அந்த பெரிய பெரிய சேல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும், இதில் பெரிய அளவுக்கான டிஸ்கவுண்ட் இருக்க போகிறது கிடையாதுன்றது போல் அவர் ஒரு கணிப்பு வந்து சொல்லியிருக்காரு. அதாவது நாங்கள் ரேட்டை குறைக்க மாட்டோன்றதை இன்டைரக்ட்லி மற்றவங்க மேலே போட்டு சார் வந்து சொல்லியிருக்காரு. அவர் தான் மார்க்கெட்டிங் ஜீனியஸ்ன்னு நமக்கும் தெரியும். அண்ட் போக போக இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்கள்லாம் ஹார்ட்வேரில் போட்டி போடுறத விட்டுட்டு சாஃப்ட்வேர் அந்த ஆப்டிமைசேஷன் இதை எப்படி இன்னும் கொஞ்சம் டிசைனாக வந்து பெட்டராக கொடுக்கலாம், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டி போடுங்கன்னு சொல்லி மற்ற கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு அட்வைஸும் கொடுத்துருக்காரு. அண்ட் ஒன் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகிறதா வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. இதோடைய பேர் என் சீரிஸ். எஸ், ஒன் ப்ளஸ் என் சீரீஸில் ஒரு ஃபோன் வந்து லான்ச் ஆக போது 20,000 பட்ஜெட்குள்ளே இது இருக்கும் அப்படின்றத போல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ப்ரைஸ் எல்லாம் ஏறி போச்சு இல்லையா? ப்ரைஸ் ஏறினதுக்கு அப்புறம் இப்போ நாடே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்காக லான்ச் பண்ணானுங்க. இப்போ அதோட ப்ரைஸ் ஏறினதுனால இப்போ வந்து கம்மி பட்ஜெட்டுக்கு என்னன்ற ஒரு சீரீஸ். ஸோ ஓப்பன்ஏஐ கம்ப்ளீட்டாக ரீவாம் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் கேட்கும்போது இன்னொரு விஷயத்தை வந்து கேட்டுடுறேன். நம்ம சூப்பர் டிடி ஹீரோஸ், நீங்கள் எந்த பர்டிகுலர் ஏஐயை மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை மல்டிபிள் ஏஐஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ரிஃபரபிள் எது ஃபர்ஸ்ட் செகண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மற்ற நண்பர்களுக்கு யார் எதை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மேபி இன்னும் யூஸ் பண்ணாதவங்களோ இல்லை கம்மியாக யூஸ் பண்ணுறவங்களோ அதை அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரீவாம்ப் என்ன பண்ண போகிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி ஒரு ஏஐ சூப்பர் ஆப்பாக வந்து இது உருவாக்குறதுக்கான பிளானில் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளஸ் ஏஐ ஏஜென்ட்ஸு, கோடெக்ஸு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடிங் டூல்ஸ்லேருந்து இமேஜ் ஜென்ரேஷன்லேருந்து இது எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வரப்பாங்களாம். ப்ளஸ் தேர்ட் பார்ட்டியோட இன்டெகிரேஷன் இருக்க போது கேன்வா போன்ற, புக்கிங் போன்ற இந்த மாதிரியான விஷயங்களும் இதுக்குள்ளேயே வந்து இருக்கும் அப்படின்றத போல சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது நாங்கள் லிஸ்டிங்கும் ஆக போகிறோம் அப்படின்றத போல சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஐபிஓக்கு ஆல்ரெடி வந்து ஃபைலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஓப்பன் ஆகி வர போகிறாங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஏன்னா ஸ்பேஸ் எக்ஸ் இப்போது யூஎஸில் ஐபிஓவில் இருந்தாங்க, லிஸ்டிங்கும் ஆகிட்டாங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு 2019 சவுதி அராம்கோ பண்ணதை விட இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ரெக்கார்டு ஓப்பனிங் வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஐபிஓ மூலிமா அவங்க எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $75 பில்லியன் அளவுக்கு வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு ஓப்பனிங்கில் $150 இருந்தது, க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா $160.95 வந்து இதாக இருக்குது. ஸோ இனிஷியலாகவே வந்து நல்ல ரைஸ். ப்ளஸ் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸுடைய வேல்யூவேஷன் அப்படின்றது $2.1 ட்ரில்லியன் வந்து போயிருக்கு. அண்ட் இதன் காரணமாகவே இலான் மஸ்குடைய நெட்வொர்த்தும் இப்போ உலகத்தில் முதல் முறையாக வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மேன் டு ரீச் ஆர் கிராஸ் $1 ட்ரில்லியன் நெட்வொர்த்தை வந்து தாண்டி இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் நிறைய பேர் வந்து பயங்கரமான ஒரு ஹைப் இருக்குது, டோன்ட் ஃபால் ஃபார் இட் அப்படின்றதான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நம்ம இந்தியாவில் இருக்கோம், நம்மளாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். பட் யாராச்சும் நம்ம நண்பர்கள் வெளியிலலாம் இருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்கள் என்ன இந்த ஸ்பேஸ் எக்ஸை பற்றின்றதை சொல்லிட்டு போங்க. ஸோ அடுத்ததான் மிகப்பெரிய ஏஐ நியூஸ். உலகமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ பற்றி பயங்கரமான ஒரு ஹைப்பில் வந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கு இப்போ இன்னொரு காரணமும் இருக்குது, அதையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். ஸோ ஆந்த்ரோபிக்குடைய கிளாட் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கிறதுல இன்னைக்கு இதில் வேர்ல்டில் மோஸ்ட் அட்வான்ஸ்டு மாடல் இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபேபிள் 5 அப்படின்ற ஒரு மாடலை வந்து அவங்க அன்வீல் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே மைத்தோஸை பற்றி பேசியிருந்தோம். மித்தோஸா ஏதோ ஒரு பேர். ஸோ அந்த மித்தோஸை பற்றி பேசியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இது ஆர்கனைசேஷன் வைஸாக ஒரு சைபர் செக்யூரிட்டி சைடில் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுற விதத்தில் இருக்கும். அதோடைய ஒரு பப்ளிக் யூஸ் இருக்கக்கூடிய ஒரு வெர்ஷனை வந்து இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸான ஒர்க்கை பண்ணுறதுக்கும் அண்ட் வந்து இதோடைய மெயினான ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா கோடிங், லாங் ரிசர்ச், டாக்குமெண்ட் அனலைசேஷன், ஆட்டோமேஷன் அண்ட் உங்களுக்கு மல்டி மாடல் டாஸ்க் போன்ற விஷயங்களை வந்து இது அசால்ட்டாக வந்து தூக்கி சாப்பிட்றோம் எல்லாத்தையுமே அப்படின்றத போல சொல்லியிருந்தாங்க. அண்ட் லான்ச் ஆன 2-3 நாள் நாங்களும் இது என்ன எதுவும் நோட்டீஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். மற்ற எல்லா மாடலை விட இது வேற மாதிரி இருக்குது. சிம்பிள் கோடை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் உருவாக்க முடியும் அப்படின்றது போல நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது டெஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வீக் வீடியோ போகலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்பிட்வீல் என்ன ஆச்சு அப்படின்னா, யூஎஸ் அரசாங்கம் இந்த பர்டிகுலர் மாடலை நீங்கள் அமெரிக்கா அல்லாதவர்கள் எல்லாருக்குமே ஃபாரினர்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக வந்து பேன் பண்ணுங்க, யாருக்குமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க, இன்க்ளூடிங் இந்தியன்ஸ். சரி, அமெரிக்கா அரசாங்கம் ஏன்பா இதை வந்து யாருக்கோ கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து நிறைய நாடுகள் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரு சில செக்யூரிட்டி பக்கெல்லாம் இருக்குன்றத போல சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஆந்த்ரோபிக் தரப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கொடுக்குறதெல்லாம் வேற என்னென்ன ப்ரூஃபே கிடையாது, பட் இருந்தாலும் எங்களுக்கு இன்றைக்கி வேறு வழி கிடையாதுனால ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா மித்தோஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம், மிகப்பெரிய அளவில் சைபர் செக்யூரிட்டி இஷ்யூவில் என்னென்னலாம் இருக்குன்றத கூட டிடெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயமா வந்து இருக்குது. இது வந்து நல்ல கையில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. யாராச்சும் வந்து ராங் ஆன்சர் இது வந்து கிடைச்சிடுச்சுன்னா இது வந்து யார் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாதுன்றது போல நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த விஷயத்தை சொல்லி தான் இப்போ அமெரிக்க அரசாங்கம் இதை வந்து இப்போதைக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டும் பண்ணியிருக்காங்க.
ஸோ அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா லியோ சேட்டலைட் நெட்வொர்க்கான ஒரு லைசன்சிங்காக இப்போ வந்து ட்ராய் கிட்ட வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ரூவ் வந்துடுச்சுன்னா சீக்கிரமாக இது வந்து பப்ளிக் வைஃபை ஹாட்ஸ்பாட்டை வந்து எல்லா இடத்துலையுமே இந்தியா ஃபுல்லாக வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு வந்து பிளான் பண்ணிருக்கோம் சொல்கிறாங்க. லியோ நேனோ, லியோ ப்ரோ, லியோ அல்ட்ரான்றது போல மல்டிபிள் பிளான்ஸ் மூலியமாக இது இந்தியா கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அதுலேயுமே குறிப்பாக என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்டார்லிங்க் பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது, இன்னுமே வந்து போயிட்டு இருக்கு இல்லைங்களா. அவங்களுக்கு செம காம்படிஷன் கொடுத்து இன்னுமே பட்ஜெட் கம்மியாக வச்சு இவங்க வந்து லான்ச் பண்ணுறதுக்கான பிளான் இருக்காங்களாம். அண்ட் தாலிபான் அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்க, அவங்க குரூப்பில் இருக்கக்கூடியவங்க, ப்ளஸ் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ்லேருந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இதோடைய வந்து பேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பல்சரி இந்த டம்ப் ஃபோன் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்கிறது போல சொல்லியிருக்காங்க. இதற்கான ஒரு சில காரணங்களாக சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ் ஒன்று, அண்டு நம்மளுடைய கூற்று பிரகாரம், இஸ்லாமிய கூற்று பிரகாரம் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்றத போலையும் அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த டீ கடையில் பஜ்ஜி போண்டாலாம் அதிகமாக சாப்பிடுவீங்களோ கொஞ்சம் உஷாராக இருங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா FSSAI அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் மூலியமாக நீங்கள் ஏதாச்சும் வாங்கி சுட சுட வச்சு எண்ணெயோட வச்சு அழுத்தி கிழுத்தி அதிலெல்லாம் வச்சு சாப்பிடுங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பர்டிகுலர் பேப்பரில் இருக்கக்கூடிய இங்க் அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி கெமிக்கல் அண்ட் ஹெவி மெட்டல்ஸ் தான். உங்களுக்கு லெட், கேண்டியம் அண்ட் குரோமியம் இந்த மாதிரியான மெட்டல்ஸ் தான் அதில் இருக்குது. அது உங்கள் உடம்புக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குன்றத போல் சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே பல தடவை நாமளும் சொல்லிட்டோம். லாங் டேர்மில் ஆர்கன் டேமேஜ் ஆகிறதுக்கு, ஹார்மோன் இஷ்யூஸ் அண்ட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல், டோன்ட் சாப்பிடாதீங்க. வெளியில் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடாதீங்க. அதில் குறிப்பாக இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உஷாராக எஸ்கேப் ஆகிடுங்க. ஸோ மோதிலால் ஆஸ்வால் வந்து இப்போ என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் 5G இன்றைக்கி தெரியுது நம்ம எல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அதாவது வந்து அன்லிமிட்டட் 5Gஸ்க்கு நம்ம எல்லாரும் பே பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோன்றது போல் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்பா இதை சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2025 கிட்டத்தட்ட 27.3 ஜிபிக்கான டேட்டா தான் நம்ம ஆவரேஜாக பர் மந்த் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க காமனாக இந்தியா ஃபுல்லாக. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகி 34 GB பர் மந்த்தாக வந்து மாறி இருக்கு. ஸோ ஆனால் வந்து ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூஸர் ஆர்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாலாம் வந்து வளரல. எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் மெதுவாக வந்து வளர்ந்துட்டு இருக்கே தவிர ரொம்ப பெருசாக வந்து வளரலன்றது போல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 5G அதுவும் அன்லிமிட்டட் 5G வந்து ஃப்ரீயாக கொடுக்கறத வந்து ஒரு காலத்தில் வந்து திரும்ப நிறுத்தினாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இதோடைய ப்ரைஸிங் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நோக்கி கண்டிப்பாக இவங்க நகரத்துக்கான சான்ஸும் இருக்குது. ஏர்டெலும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ப்ரைசிங் சிஸ்டம் வந்து ப்ரோக்கடாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது போல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே 5G அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களே உஷாராக இருந்துக்கோங்க. ப்ரைஸ் ஹைக் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டிரைவிங் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் வேலிடிட்டியோட வந்து கொடுப்பாங்க. அதை 50 இயர்ஸ்க்காக மாற்றலாம் அப்படின்றது போல ஒரு பரிசீலனை மட்டும் இப்போதைக்கு வந்து போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் வந்து கிடையாது, ஜஸ்ட் பேச்சுவார்த்தைகள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரி பண்ணாக்கா வந்து ரெவன்யூ லாஸ் ஆகும். அந்த 20 வருஷத்துக்கு ஒரு ரெவன்யூ பண்ணும்போது வரக்கூடிய ரெவன்யூ வந்து லாஸ் ஆகும்ன்றது போல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய கருத்து இதில் என்ன இருக்குது? ஸோ நத்திங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு RCB எடிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது மாதிரி ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. ஜஸ்ட் கிரிப்டிக்காக ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னு போட்டு RCB லோகோ மட்டும் இருந்திருக்கு. அதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து இப்போ தான் AI வேறு இருக்குது, மின்னியாச்சும் கிரியேட்டிவாக ஃபோட்டோஷாப்பில் உட்காரணும் தெரிஞ்சவங்க மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ அப்படிலாம் கிடையாது. கிரியேட்டிவ் மைண்ட் எங்கே இருந்தாலும் சரி எடுத்து AIயில் போட்டு நம்ம பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு நத்திங் ஃபோன் எப்போ RCB எடிஷனாக வந்தால் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. நிறைய பேர் நல்லா இருக்கு ஊன்னு சொல்லி ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு அகேன்ஸ்ட் ஆகிறவங்கலாம் திட்டிட்டு இருக்காங்க. பட் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எந்த ஒரு ஸ்பெஷல் எடிஷனாக இருந்தாலும் அது CSKவாக இருக்கட்டும், RCBயாக இருக்கட்டும், மும்பை இந்தியன்ஸாக இருக்கட்டும், இந்தியா தான் இருக்கட்டும், எதுவுமே உள்ளக்கூடிய ஹார்ட்வேருக்கு தான் ஒர்த்து. மேலே இருக்கிற டிசைன் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு கேஸ் மாதிரி. அவங்க ப்ரைஸ் எதுவும் இன்க்ரீஸ் பண்ணாமல் இன்னொரு எடிஷனாக கொடுத்தாங்கன்னா வரவேற்கலாம். இல்லை அதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா காசை கொடுத்து வாங்கன்னு சொல்லி அவங்க கேஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா நம்ம உஷாராக எஸ்கேப் ஆகிடலாம். ஏன்னா இந்த RCB வேறு இந்த வருஷம் டைட்டில் அடிச்சிட்டாங்களா, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 2வது வருஷம் உண்மையாகவே நல்லா விளையாடி இருந்தாங்க. அண்ட் அவங்களுடைய பர்டிகுலர் டைட்டில் ஸ்பான்சர், அதாவது வந்து RCBயோட மெயின் ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் தான். அதனால தான் நம்ம கூட ஒரு வீடியோலாம் RCB அந்த நத்திங் டிஷர்ட் தான் எனக்கு அமைச்சிருந்தாங்க. அவங்க அமைச்ச டிஷர்ட் தான் RCBலாம் போட்டு வீடியோலாம் பண்ணியிருந்தேன். அதுக்கே ஒரு சைடில் ஒரு சில பேர்லாம் அப்பா ஒரு ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டுக்கு இந்த அளவுக்கா, ஃபன் இஸ் ஃபன், என்டர்டெயின்மெண்ட் விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை நம்ம வேலையை பார்க்கலாம். ஓகே சரி, ட்ரம்ப்புடைய ஃபோன் ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு டெலிவரி ஆச்சா, இன்னொரு சில பேருக்கு டெலிவரி ஆகலை. பட் டெலிவரி ஆனவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனை எடுத்து iFixit அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஓப்பன் பண்ணிலாம் பிரித்து மேஞ்சிட்டாங்க. அப்புறம் பார்க்கும்போது தான் தெரியுது எப்போ அது ரீபிராண்டடாக இருக்கக்கூடிய HTC U24 Pro இதை நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம், 2024 வந்த மாடல் அது. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, ஃபஸ்ட்டு இது கம்ப்ளீட்டாக முழுக்க அமெரிக்காவிலே தயாரிக்கப்பட்ட ஃபோனாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்லை நாங்கள் அசம்பிள் பண்ணுறதா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ இவங்க பிரிச்சதுக்கப்புறம் iFixit பிரிச்சதுக்கப்புறம் எதுதான் உண்மையானு சொல்லி பார்த்தா எதுவுமே கிடையாது. ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ் எல்லாமே சைனாலேருந்து தான் வந்திருக்கு. அப்போ இந்த பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து எல்லாமே சும்மா வந்து பாலிடிக்ஸ், எவ்ரிதிங் தட் சரௌண்ட்ஸ் அஸ் இஸ் பாலிடிக்ஸ். இப்பயுமே நம்மள நிறைய பேர் வந்து பாலிடிக்ஸில் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட்டாக வந்து மாறி இருப்பீங்க. ஸோ தொடர்ந்து என்னென்ன நடக்குதுன்னு வந்து பார்த்துக்கோங்க. ஒன் சைட் ஸ்டோரி மட்டும் எப்பவுமே கேட்டுக்காதீங்க. கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். எந்த சைடு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி.
ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம், ஹியூமன்ஸை வச்சு ஏஐக்கான டேட்டா வந்து எப்படிலாம் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மற்ற ஒர்க்குக்கு. இப்போ சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கெல்லாம் கூட ட்ரெயின் பண்ணுற மாதிரி நெத்தியில் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வச்சு இப்போ அவருக்கு வந்து 250 ரூபா வந்து தராங்க. ஸோ இந்த 250 ரூபா எனக்கு யார் தருவா? ஒரு நாளைக்கு நான் 4 மணி நேரம் வேலை பண்ணுறது அப்படி ரெக்கார்ட் பண்ணாவே எனக்கு 1000 ரூபா வருது பர் டே, மாதத்துக்கு 30,000 ரூபா அப்படின்ற கணக்கில் நிறைய பேர் இதை வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோனை வச்சு அவங்க என்னென்ன ஒர்க்கை செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ மாடலுக்கு ட்ரெயின் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வந்து அந்த டேட்டாவை வந்து ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. அதன் மூலியமாக வருமானம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது நான் தப்பு சரி அப்படின்னு சொல்ல வரல, பட் இதுக்கான ஒரு ஒழுங்குமுறை நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும், அதாவது இந்த கரெக்டான வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதை வந்து ஃபாலோ பண்ணி என்ன ஏது இந்த டேட்டா எங்கே போகுது, யாரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத க்ளீனாக வந்து வாட்ச் பண்ணால் மட்டும்தான் எல்லாருக்குமே வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு டெவலப் ஆகக்கூடிய இந்த டேட்டா தான் ஃபியூச்சரில் அந்த ஹியூமன் செய்யக்கூடிய ஒர்க்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அளவில் மற்ற ரோபோட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதை இப்போ வந்து மானிட்டர் பண்ணால் இட் வுட் பி பெட்டர். ஸோ அடுத்து ஆஸ்க் மிஸ்டர் டேல ஒரு கொஸ்டின் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ கேட்டிருக்காரு, ஐ ஹேவ் அ கொஸ்டின் விச் இஸ் பெட்டர் ஓவரால் ஃபார் வீடியோ எடிட்டிங், லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ், மல்டிடாஸ்கிங் ஸ்மூத்லி, ஒர்க்கிங் ஆன் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ், இம்ப்ரூவிங் ப்ரொடக்டிவிட்டி இன் அ லாங் ரன். ஸோ கொஸ்டின் இது வரைக்கும் கேட்கும் போது சூப்பராக இருக்குங்க. கேள்விகள் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டதுக்கே ரொம்ப பெரிய நன்றிகள் அண்ட் உங்களுக்கு வாழ்த்துக்களும் கூட. சரி, என்ன கேட்டிருக்கீங்க? எ லேப்டாப் ஆர் அ பிசி, விச் ஒன் would help a person grow faster and become more efficient அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கு 2 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஜென்ரலாக சொல்கிற மாதிரி இருந்தால், இஃப் யூ கேன் அஃபோர்ட், உங்களால் வந்து அஃபோர்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் நீங்கள் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ண மாட்டீங்க அப்படின்னா பிசி இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் சாய்ஸ். நீங்கள் வந்து கஸ்டம் பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேணுறதை வச்சுக்கலாம். ஃபியூச்சரில் வந்து ப்ரைஸிங் இறங்கும் போது இன்னும் கொஞ்சம் ரேம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதுதான் நிறைய பேருக்கு வயபிளான ஒரு ஆப்ஷன். ஓகே, பட் நீங்கள் வந்து ஒரு பர்சனாக ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கும் எஃபிஷியண்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இஃப் இன்கேஸ் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் ஒரு மேக் புக் இன்னைக்கு இதில் இட் வில் பி வே பெட்டர். அது ஏன் லேப்டாப்னு சொல்லாமல் நான் மேக் புக்குன்னு சொல்கிறேன்னா அதற்கும் காரணம் இருக்குது. நான் பர்சனலி விண்டோஸ் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் மேக்கு ஒரு டைம் மாறினேன். அதுக்கப்புறம் என்னால் திரும்ப போகிறத பற்றி நினச்சே பார்க்க முடியல. ஏன்னா மேக் வந்து அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. நான் எந்த அளவுக்கு வந்து ஐஃபோனை திட்டனோ அதே அளவுக்கு கிட்டத்தட்ட நான் மேக்கை வந்து பாராட்டுவேன். பிகாஸ் அதுக்கு போட்டி போடுற அளவுக்கு விண்டோஸில் இன்னும் பெருசாக எதுவுமே வரல, ஓரளவுக்கு இருக்குது. பட் இது ரொம்பவே வந்து ஒரு அந்த எம் சீரிஸ் சிப்பை வந்து பேட்டரி எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் ஒரு மைனர் டாஸ்க்லேருந்து ஓரளவுக்கான டாஸ்க் வரைக்குமே நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ராசஸை பற்றி இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் போர்ட்டபிலிட்டி அப்படின்னா லேப்டாப் பக்கம் போங்க. அதுலேயுமே குறிப்பாக மேக்கு அண்ட் மேக்லேயுமே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. இஃப் உங்களால் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை திரும்ப அந்த விஷயத்துலேருந்து எடுக்க முடியும்னா மட்டும் நீங்கள் மேக்குக்கு வந்து போகலாம். அதுலேயுமே எந்த மேக்கை வாங்குறது ஏதுன்றதை பற்றி நம்ம ரீசெண்டாக தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் வீடியோ போட்டிருப்போம். இல்லை, நேற்று தான் போட்டிருப்பேன் ஆக்சுவலி. நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். ஒரு பெஸ்ட் மேக்கை எப்படி வாங்க முடியும் அண்ட் என்ன தப்பெல்லாம் பண்ணவே கூடாதுன்றதை பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 100% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஆப்பிளில் டச் ஸ்க்ரீன் மேக் புக் வந்து வரப்போகுது அப்படின்றத போல் இன்னொரு லீக் வந்து விட்டுருக்காங்க. எஸ், வர்ற வரைக்கும் இதை பற்றி எதுவும் பேசுவானா, லீக்காகவே இருந்துட்டு போட்டோம். ஸோ இந்த வார தமிழ் டெக் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீடியம் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.